கண்ணியமானவர்கள், இந்த அடிப்படையில் இந்த போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்றைக்காக குடிக்கக்கூடிய சிகரெட், நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த சிகரெட் குடிக்கிறோம் பிரச்சனை இல்லை, இந்த பாம்பராக்குன்னு கொண்டு வந்திருக்கு அதை போடுறோம் அது பிரச்சனை இல்லை, இந்த எஸ்விஎஸ் இது கொண்டு வந்திருக்கு அதை நாங்கள் பாவிக்கிறோம் அது பிரச்சனை ஒன்று இல்லை, அது பெருசா போதைக இல்லை. இப்போ இந்த நாக்கு கடியால் வச்சு ஒரு விதமான தூள் வந்திருக்கு, அது பெருசா ஒரு வித்தியாசம் ஒன்று காட்டுதில்லை. கண்ணியமானவர்கள், நான் போன கிளாஸ்ல சொன்னேன், அதாவது புத்திய பேதலிக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் வரைவிலக்கணம் சொன்னேன். இதுல எல்லாமே வருது. அதனால சகோதரர்கள், அது எதுவாக இருந்தாலும் கலீலுஹு வ கஸீருஹு, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போதை ஏற்பட்டாலும் சரி, அதிகமாக ஏற்பட்டாலும் சரி, அது கூடாது. ஹராம் மார்க் அடிப்படையில் இதை பாவிச்சோம்னு சொன்னா நாங்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் சிகரெட்டை பாவிக்கிறோம், குடிக்கிறோம். ஏன் அது ஏலண்டா, இப்ப குடிக்காம இருந்தா குடிக்காம இருக்கிறது கேளாது. குடிச்சவங்களுக்கு களை எடுத்து சரி, கடன் எடுத்து சரி, அல்லது யார்கிட்ட சரி நகையை வித்து சரி, அது குடிச்சுதான் ஆகும். இதுதான் போதைன்றது. ஏன் சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களோட ஆத்மாக்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம். இதற்கு கீழா சவுதி நாட்டை சேர்ந்த அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லா, அதே போல இப்னு உஸைமீன் அலைஹிர் ரஹ்மா, அதே போல சாலிஹ் அல் ஃபௌசான் அலைஹிர் ரஹ்மா, இது போன்ற சவுதி நாட்டுடைய அதிகமான மார்க்க கலை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து, சிகரெட்டை பாவிச்சு ஏனைய பேரில் வந்திருக்கக்கூடிய இவைகளை பாவிச்சு நாங்க மௌத்தா போவோண்டா தற்கொலை செய்யறதுக்கு சமனான ஒரு பாவம் தான் இது. கண்ணியமான சகோதரர்களே, அடிப்படையில் இதை நாங்கள் விளங்குவோம், உணர்வோம். எங்களோட வாலிபர்களுக்கு, குறிப்பாக வாலிப பெண்கள், அது வேறொரு தலைப்பாக பேசணும். இன்றைக்கு ஸ்கூல்கள் மற்ற இடங்கள்